அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமானதை யாரும் அறிகிலார். அன்பே சிவமானதை யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இப்பாடல் திருமந்திர பாடல் நமக்கு உணர்த்துவது அன்பு. இந்த அன்பை சிவ அடியவர்களிடம் மிக மிக அதிகமாக கொண்டவர்தான் நாயன்மார்களுள் ஒருவரான 22வது நாயன்மாராக போற்றப்படக்கூடிய பெருமிழலை குறும்ப நாயனார். வாங்க அவரை பற்றி இன்றைய பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பெருமிழலை என்பது புதுக்கோட்டை அருகே சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளாற்றின் வடக்கே உள்ளது. அங்குள்ள மக்கள் அணிந்துள்ள திருநீற்றின் ஒளி எங்கும் பரவியிருக்குமா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நெறி வழுவாமல் நல்லொழுக்கம் நிறைந்த குடிமக்கள் வாழக்கூடியது பெருமிழலை. அங்கு குறும்பர் இனத்தில் பிறந்தவர் குறுநில மன்னர். இவரை பெருமிழலை குறும்ப நாயனார் என்று அழைக்கின்றோம். சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்டவர், சிவனை வணங்கக்கூடியவர், சிவ அடியவர்களையும் சிவனாகவே பாவித்து வணங்கக்கூடியவர். சிவ அடியவர்களுக்கு முகமலர்ச்சியோடு அவர்களின் குறிப்பு அறிந்து பணிவிடைகளை செய்யக்கூடிய முதிர்ந்த அறிவை பெற்றவர் இவர். தன்னை ஒரு எளியவனாக நினைத்து கொண்டு தான் பெற்ற செல்வத்தை எல்லாம் அடியவருக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல். தூய்மையான சிந்தனை உடைய அவரை இந்த உலகம் அறியும் விதமாக சுந்தரரை வணங்கி சிவபெருமான் அருளை பெற்றார். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது போல சுந்தரர் என்னும் குருவருளாலே சிவனருளை பெற்றவர் பெருமிழலை குறும்ப நாயனார். சுந்தரரை மனதால் குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை வாழ்த்தியும் வணங்கியும் வந்தார். சிவனின் பொற்பாதங்களை அடைவதற்கு சுந்தரரை வணங்குவதே வழி என்று அன்பு செலுத்தினார். சிவ மந்திரத்தை உச்சரித்து அஷ்டமா சித்திகள் என்று சொல்லக்கூடிய அனிமா, மகிமா, இலகிமா, கரிமா, பிராந்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்ற தன்மைகள் கைவரப்பெற்றார். இவ்வாறு தன்னுடைய மானசீக குருவான சுந்தரரின் அருளாலே சிவபெருமானின் அருளை பெற்று கொடுங்கலூருக்கு சென்றார். அங்கே சுந்தரருக்கு பேரின்ப பெருவாழ்வு கிடைக்கப் போவதை தான் அறிந்த யோக சித்தி மூலமாக உணர்ந்தார். அவர் கண்ட காட்சி சுந்தரர் கைலைக்கு சென்று சிவனை அடையும் பெருவாழ்வுதான். கண்ணில் கருமணி கழிந்த பின் வாழ்வது போல வாழ தன்னால் முடியாது என்று அவருக்கு முன்னதாகவே யோக நெறியின் மூலம் சிவபதத்தை அடைய விரும்பினார். இன்றே சிவனை அடைய வேண்டும் என்று கூறி புத்தி, அகங்காரம், மனம், சித்தம் என்ற 4 கர்ணங்களும் ஒன்றாக்கி பிராண வாயுவை செலுத்தி கபால நடுவினை பொருத்தி அது திறக்க அவ்வழியின் வழியாக கைலையை அடைந்தார். தான் நினைத்தது போலவே சுந்தரரை கைலையில் இருந்து வரவேற்கும் விதமாக அவருக்கு முன்னதாகவே கைலையை சென்று அடைந்தார். அவருடைய ஆன்மீக மார்க்கம் யோக மார்க்கமாகும். ஆடி சித்திரை நாளில் அனைத்து சிவன் கோவில்களிலும் இவரது குரு பூஜை நடைபெறுகிறது. பெருமிழலை குறும்பருக்கும் பேயர்க்கும் அடியேன் என்று திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடியிருக்கிறார். புதுக்கோட்டைக்கு 4 கிலோமீட்டர் தொலைவில் தேவர்மலை என்ற இடத்தில்தான் இவருக்கான ஆலயம் இருக்கிறது. குருவாகிய சுந்தரரின் அருளையும் சிவன் அருளையும் பெற்ற திரு பெருமிழலை நாயனாரை நாமும் வணங்கி போற்றுவோம்.